மீண்டும் பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து ஒரு புது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. டெக்னீஷியன்ஸ் போன்ற பதவிகள்லாம் மொத்தமா 1376 வேகன்சிஸ் இருக்கு. யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன விதமான வேகன்சி அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீடைலா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து ஒரு புது ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல என்ன போஸ்டிங் அப்படின்னா பாராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கு எடுக்கிறாங்க. ஓகேவா? சோ வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி போர்ட்டல் ஓபன் ஆகும். செப்டம்பர் 16ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்க அதுக்கு அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோட்ல தான் வழக்கமா அப்ளை பண்ற மாதிரி அதே போர்ட்டல் தான். ஓகே, போஸ்டிங்ஸ் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயம் அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் வேகன்சிஸ் கூட ரயில்வேல இருக்கா அப்படின்னு நிறைய பசங்க, நம்ம தமிழ் பசங்களுக்கு தெரியறது இல்ல. சோ அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. சோ என்னென்ன வேகன்சிஸ் பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாராமெடிக்கல் கேட்டகரிஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டயட்டிஷியன், நர்சிங் முடிச்சவங்களுக்கு, அப்புறம் வந்து சைக்காலஜிஸ்ட், டென்டல், டயாலிசிஸ் டெக்னீஷியன், அடுத்து பாருங்க ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் 126 பேர் எடுக்க போறாங்க. சோ இதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல், இந்த மெடிக்கல், இது ரிலேட்டடான வேகன்சிஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஃபில் பண்றாங்க. மொத்தமா 1376 வேகன்சிஸ் வந்து இருக்குங்க. ஓகே, சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகல. வர ஆகஸ்ட் 17 தான் ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி டீடைல் நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. 18ல இருந்து 36 வயசானவங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரோனானால சில ஆண்டுகள் வந்து தேர்வு நடக்காம இருந்ததுனால தான் இந்த முறை 36 கொடுக்குறாங்க. அடுத்த முறை 36 இருக்காது, மேபி 33 இல்லனா 34 தான் இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற வயதை தாண்டி உங்களுக்கு எஸ்சி எஸ்டினா பிளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா பிளஸ் 3 இயர்ஸ் வந்து வயது வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியா லாஸ்ட் இயர் எப்ப வந்துச்சு அப்படின்னா 2019ல இதற்கான நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. நீங்கள கூகுள்ல போயிட்டு ஆர்ஆர்பி பாராமெடிக்கல் பிடிஎஃப் அப்படின்னு போட்டினாலே உங்களுக்கு இந்த 2019க்கான பிடிஎஃப் வந்து வரும். ஸோ இதில் பாருங்க டயட்டிஷியன் கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி வந்து ஹோம் சயின்ஸ் பிளஸ் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் வந்து டயபெட்டிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டாஃப் நர்ஸ், அதாவது நர்சிங்க்கு கூட இதில் வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களுக்கு. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டா நீங்க வந்து ரிஜிஸ்டர்டு நர்ஸா இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் இருக்கு. பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஹேமோ டயாலிசிஸ் முடிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ரிலேட்டடா. ஸோ இது பாருங்க ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் இருந்ததுல இதுக்கு வந்து நீங்க பிஎஸ்சி வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு 1 இயர் டிப்ளமோ ஆஃப் ஹெல்த் அப்படின்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதாவது டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா டிப்ளமோ இன் சானிட்டரி, ரெண்டுத்துலயுமே ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்கனாலே அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் கெமிஸ்ட்ரி வந்து நீங்க மெயினா எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்மசிஸ்ட் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி கூட அப்ளை பண்ணலாம். பட் வந்து 12th வந்து நீங்க சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னே இல்லைங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் எதிர் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேட்பாங்க, இல்லை பேச்சுலர் டிகிரி கேட்பாங்க, இல்லை சம்மந்தப்பட்டதில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. டீடைல்டான நோட்டிஃபிகேஷன் வரட்டும். நான் ஒன் பை ஒன்னா எல்லா போஸ்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைல்டாக கிளியராக புரியும் வகையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரூப் டி, அப்புறம் ஜேஇ, அப்புறம் வந்து என்டிபிசி, இது மாதிரி தான் ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி படிப்புக்கும் ரயில்வேல வேகன்சி இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எக்ஸாமினேஷன் ஒரு ட்ரை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதுவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி வேகன்சிஸ்லாம் போனால் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.